ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரைம் ஸ்டோரி உங்ககிட்ட நரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்க வீடியோ ஃபுல்லாக பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டோரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரி எங்கே நடந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாவில் தான் இந்த ஸ்டோரி வந்து நடந்திருக்கு. ஸோ ஃப்ளோரிடாவில் 2009 மாய்ஸ்டன் பீச்ன்ற ஒரு இடத்துல மைக்கேல்ன்ற ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஸோ மைக்கேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலியான ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ அவங்க 6 AM ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து அவர் கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன போலீஸ் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி நிறைய போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் வண்டிங்க, நிறைய மக்கள் வந்து வீட்டை சுற்றி கூட்டமாக நிற்கிறாங்க. அதை பார்த்தவும் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ வீட்டுக்கிட்ட வரவுடனே போலீஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் மைக்கேல் வந்து யாரும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. I'm Sergeant Ramsey. I'm the one that called you. Thank you for coming. I'm sorry to call you. Listen, we had a report of a disturbance at your house, and there were shots fired. Is your husband Michael? Okay, I'm sorry to tell you, man. He's been killed. He's been killed, man. I'm sorry. No, he's not. Listen. No. Try to calm down. Listen, right now we need. ஸோ மைக்கேலை யார் கொலை பண்ணா, இதை பற்றி வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் எப்படி பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் பிஸ்னஸ் தான் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ ட்ரக்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மக்லிங்கில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் ட்ரக்ஸ் அண்ட் ஸ்மக்லிங் 2 பிஸ்னஸும் அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றாவே பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவர் இந்த யோசிக்கிறார், நம்ம இந்த பிஸ்னஸ் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் முயற்சி பண்ணுறாரு. உடனே அவரால் பிஸ்னஸ் வெளியே வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ் வெளியே வர அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் வந்து டாலியாவை வந்து பார்க்குறாரு. ஸோ டாலியா பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு உடனே வந்து பிடிச்சி போய் லவ் பண்ணுறாங்க. ஸோ லவ் பண்ணதுக்கப்புறமா இந்த டேட்டிங் பார்ட்டி அப்படியே அவன் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மைக்கேலும் டாலியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா, மைக்கேலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மேரேஜ்ன்றது ஆயிருக்கு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கிட்ட போய் பேசி அவர் டைவர்ஸ்ன்றது வாங்கி, டைவர்ஸ் வாங்கினா 1 வீக்லேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா டாலியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இவங்க போய் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவே போயிட்டுருக்கு. ஸோ மைக்கேலுக்கும் டாலியாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆசைன்றது இருக்குது. என்னென்னா, நம்ம இந்த ரியாலிட்டி ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு பெரிய ஸ்டார், ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைன்றது இருக்குது. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மைக்கேலும் டாலியா வீட்டில் இருக்கும்போது போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க. மைக்கேல் வீட்டை ஏதாச்சும் ட்ரக்ஸ் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது போலீஸ் சர்ச் பண்ணும்போது மைக்கேலோட வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ரக்ஸுமே இல்லை. ஸோ ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ட்ரக்ஸ் சர்ச்சிங் வந்து மைக்கேல் வீட்டில் மட்டும்தான் நடந்திருக்கு. மற்ற எந்த ஏரியாலும் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் சர்ச்சிங் வந்து நடக்கல. மைக்கேல் வந்து யோசிக்கிறாரு, என்ன மற்ற எந்த ஏரியாவும் நடக்கல, நம்ம வீட்டில் மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்றைக்கி வந்து கேஷில் விட்டுறாரு. ஸோ இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா மைக்கேலும் டாலியாவும் காரில் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் போலீஸ் வந்து காரை பிளாக் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸ் சர்ச்சிங் வந்து பண்ணுறாங்க. உங்கள் காரில் ஏதாவது ட்ரக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஸோ மைக்கேலுக்கு வந்து யோசிக்கிறாரு, ஓகே நம்ம இந்த பிஸ்னஸில் இருக்கோம், நம்ம வேண்டாதவங்க யாராச்சும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாரு. ஸோ இன்னொரு நாளும் பார்த்திங்கன்னா அவங்க காரில் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் போலீஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்போ மைக்கேலோட காரில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கொக்கைன் வந்து போலீஸ்க்கு வந்து கிடைக்கிது. ஸோ மைக்கேலை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ மைக்கேல் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கொக்கைன்றதால் அவர் பேசி வந்து பார்த்திங்கன்னா மைக்கேலும் வந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ டாலியாவுக்கு வந்து இப்போ தான் மைக்கேல் யார் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. மைக்கேல் யார், அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாலியாவுக்கு வந்து புரியுது. ஸோ டாலியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடாவில் முகமதுன்ற ஒரு ஃப்ரெண்டு வந்து இருக்கார். ஸோ அவர்கிட்ட போய் அவங்க வந்து இந்த மாதிரி புலம்புறாங்க, இந்த மாதிரி மைக்கேல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தான், அவனை யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழுது அவங்க வந்து புலம்புறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. லைக் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மைக்கேல் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. டாலியா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே டாலியா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவங்க போலீஸ் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க டாலியாவை. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டோரியில் வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக வந்து வரப்போகுது. ஸோ என்னென்னா, டாலியா வந்து இன்வெஸ்டிகேஷன் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து ஒரு நபர் வந்து கூப்பிட்டு வராங்க, கையில் விலங்கெல்லாம் மாட்டிட்டு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேலை கொலை பண்ணவர். ஸோ அவங்க ஆல்ரெடி போலீஸ் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டாலியா கிட்ட கேட்டுறாங்க, இவங்க உங்களுக்கு யார் தெரியுமா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உன் ஹஸ்பண்டோடு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டாலியா வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, டாலியாவுக்கு வந்து அந்த ஆள் யார் அப்படின்றது தெரியும். ஏன்னா மைக்கேலை கொலை பண்ண சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா டாலியா தான். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
பேக் டு பேக் நிறைய ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன முகமதுன்ற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் டாலியா வந்து புலம்புனாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. பட் அங்கே நடந்தது வேறு. என்னென்னா முகமது கிட்ட போய் டாலியா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, லைக் மைக்கேல் வந்து ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மைக்கேலை நான் கொலை பண்ண போகிறேன், நீட்டாக அதுக்கு ஹெல்ப் பண்ணு, நீயே அவரை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு டாலியா வந்து முகமதுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட்ன்றது வைக்கிறாரு. ஸோ முகமது வந்து ஃபஸ்ட்டு இல்லைன்னு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டாலியா வந்து கோவப்பட்டு, நீ பண்ணலன்னா என்ன, இன்னைக்கு இன்னொரு அடியாள் கிடைப்பான், நான் அவனை வச்சு நான் மைக்கில் நான் கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் முகமது வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து, சரி ஓகே டாலியா சொல்கிற நியாயன்றது இருக்குது, நம்ம டாலியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டாலியாவுக்கு கால் பண்ணி, நீ வா நம்ம வந்து மைக்கில் கொலை பண்ணுறதுக்காக பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் வந்து அந்த பிளான் பண்ணுற மீட்டப் வந்து அவங்க வைக்கிறாங்க. ஸோ அப்போது முகமது மறுபடியும் டாலியா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாரு, இந்த மாதிரி மைக்கில் நீ கொலை பண்ண தான் போறியா கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனை மைக்கில் நான் கண்டிப்பாக நான் கொலை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாலியா வந்து சொல்கிறாங்க. ஸோ முகமது என்ன சொல்கிறேன், நம்ம டைரெக்டாக போய் மைக்கில் நம்ம கொலை பண்ணோன்னா நம்ம மேலே வந்து போலீஸுக்கு வந்து சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு டாலியா என்ன ஐடியா சொல்கிறாங்கன்னா, இல்லை நம்ம ஒரு அடியாரை செட் பண்ணலாம், அவனை வந்து வச்சு நம்ம அவனை வந்து கொலை பண்ணிடலாம், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே சந்தேகம் வராது. ஏன்னா மைக்கேலுக்கு ஏற்கனவே ட்ரக் பீஸில் நிறைய எனிமிஸ்ன்றது இருக்காங்க. ஸோ அவங்களே யாராச்சும் ஒருத்தர் பண்ணுறதா வந்து போலீஸ் வந்து நினச்சிப்பாங்க, நம்ம இந்த கேஸ் விட்டு ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. There's no changing, no, there's no, like, I'm determined already. I'm positive, like, 5,000% sure, like. அப்புறமா முகமது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியாளை வந்து ஏற்பாடு பண்ணி அந்த 3 பேர் மறுபடியும் காரில் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணாங்க, லைக் எவ்வளோ டீலிங், என்ன எப்படி கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த அடியாள் வந்து சொல்கிறேன், நாளைக்கு வந்து நான் அவரை 6:40 6:30 அந்த டைட்டில் நான் மைக்கில் நான் கொலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடியாளும் சொல்லிட்டு இப்படி தான் அந்த மீட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகுது. பெரிய ஒரு ட்விஸ்ட்டு தான், பேக் டு பேக். இதை விட இன்னும் 2 பேக் டு பேக் பெரிய ட்விஸ்ட் வந்து இருக்குது. என்னென்னா மைக்கேல் வந்து இன்னும் வந்து சாகலை, மைக்கேல் வந்து உயிரோடு தான் இருக்கார். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முகமதுன்ற கேரக்டர் வந்து இந்த ஸ்டோரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இந்த ஸ்டோரியிலேயே ப்ளே பண்ண ஒரு கேரக்டர். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் டாலியா ஃபஸ்ட்டு அவர் போய் பார்க்கும்போது வேணான்னு சொல்லுவார். செகண்ட் டைம் அவர் கால் பண்ணி, வா நம்ம மைக்கேல் நம்ம கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, போலீஸ்க்கு வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டார். முகமது டாலியா வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்து போனதுக்கப்புறம் போலீஸ்க்கு அவரே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி டாலியான்ற ஒருத்தவங்க மைக்கேல் வந்து கொலை பண்ண போகிறாங்க, நீங்கள் அது வந்து தடுக்கணும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் வந்து, ஏன்னா போலீஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தேவை இல்லைங்களா, யாரும் அவ்வளோ சீக்கிரமாக நம்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க, இப்படி கொலை பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொன்னதால் அதுக்கப்புறமா தான் அவர் செகண்ட் டைம் கால் பண்ணி டாலியாவுக்கு அந்த மீட்டப்பில் அந்த காரில் வந்து மீட்டிங் இருந்துச்சு, காரில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், பேசுகிறதுலாம் கேட்கும் இல்லைங்களா. ஸோ அப்போது செகண்ட் டைம் டாலியா கால் பண்ணி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, லைக் இந்த மாதிரி ஆமாம் நான் மைக்கேலை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா போலீஸும் வந்து கேட்டுட்டாங்க. ஸோ இது வந்து இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆயிடுச்சு. இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த அடியாள் ஒருத்தர் சொன்னீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு அடியாளே கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கவரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து ப்ளே பண்ணி மைக்கேலை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு ப்ளேன்றது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஆக்சுவலாக டாலியாக்கே தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா அந்த அந்த அடியாளை வந்து முகமது செட் பண்ணுறது, முகமதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து போலீஸ். அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா அடியாளாக வந்து ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி நான் மைக்கேலை கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் மைக்கேலோட வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, லைக் டாலியா வந்து உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தோன்னே மைக்கேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் அடிச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவர் உங்களை கொலை பண்ண பிளான் எப்படின்னா மைக்கேலோட பணத்தை வச்சு, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மைக்கேலை வந்து கொலை பண்ணிவிட அப்படின்னு சொல்லிட்டு அடியாளுக்கிட்ட சொல்ல முடியும் டாலியா. மைக்கேல் வந்து பேங்க்கில் நிறைய பணம் வச்சுருக்கான், அதுலேருந்து அவனுக்கு கேஷ் நான் விட்ரா பண்ணி கொடுத்துட்றேன், மைக்கேலோட பணத்தை வச்சு மைக்கேலை கொலை பண்ணுறதா வந்து டாலியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து மைக்கேலுக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நீங்கள் நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா செத்தா மாதிரி நடிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து மைக்கேலுக்கு சொல்கிறாங்க. ஸோ போலீஸும் மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டீலுக்கு ஒட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே செத்துட்ட மாதிரி நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்சிடென்ட் தான் நடக்குது, லைக் போலீஸ் கால் பண்ணுறாங்க டாலியாவுக்கு, வீட்டுக்கு வாங்க உங்கள் ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாலியா நினச்சிக்கிறாலாம், ஓகே நம்ம செட் பண்ண அடியால் வந்து மைக்கேல் வந்து கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க,
ஏமா நீ நடித்ததெல்லாம் போதும், அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் என்ன நடக்குது, ஏமா நீ நடித்ததெல்லாம் போதும், நீட்டாக மைக்கேலை கொலை பண்ண போகிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, மைக்கேல் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், அடியாளர் கிடையாது. ஸோ உன்னை மாட்டி வைக்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே பண்ண பிளேடா அப்படின்னு சொல்லிட்டு டாலியா வந்து கோர்ட்டில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ கோர்ட்டில் இன்னொரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா, லைக் டாலியாவோட அட்வொகேட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி மைக்கேலும் டாலியாவும் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இந்த ரியாலிட்டி ஷோஸில் அவங்க பார்ட்டிசிபேட் ஒரு ப்ளே தான் இது, சும்மா அவங்க வந்து நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாலியாவோட அட்வொகேட் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜட்ஜு கேட்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். என்ன விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மைக்கேல் வந்து சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ஒன்றும் ப்ளேலாம் பண்ணல, இதை வந்து அவள் என்னை உண்மையாக கொலை பண்ண பிளான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் டாலியா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நான் மைக்கேல் நான் கொலை பண்ண பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆக தான் பார்க்குறாங்க. ஒரு வழியாக எப்படியோ ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டு அவங்க வந்து போலீஸில் சரண்டர் பண்ணிட்டாங்க. டாலியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 இயர்ஸ் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டே டாலியா ஒத்துக்கிட்டு இருந்தால் தண்டனை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொய் சொல்லி மாட்டிக்கிறதுனால 14 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாலியாவுக்கு வந்து ஜெயிலில் வந்து போட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டோரி. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸான ஸ்டோரி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சிருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.